இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எம்டி கிளாஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த எம்டி கிளாஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு உங்க ஃபேமிலியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ இந்த மாதிரி புலம்புறவங்கள நீங்க கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபினான்ஷியலாட்டி எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குடா, கடன் ஏகப்பட்ட இருக்கு, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஏகப்பட்ட இருக்கு, நான் சம்பாதிக்கிற காசு எல்லாமே மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு தான் போகுது. இந்த மாதிரி புலம்புறவங்களை வந்து நீங்க அதிகமான பேரை நீங்க கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் ஒரு காலத்துல நம்ம கூட புலம்பிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த 4 கிளாஸ் அவங்க ஃபில் பண்ணாம இருக்கிறதுக்காண்டி தான். இந்த 4 கிளாஸ் அவங்க ஃபில் பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஃபினான்ஷியலாட்டி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 4 கிளாஸ்னா என்ன, அதை எப்படி நம்ம ஃபில் பண்றது, எப்படி ஸ்ட்ராட்டஜி வைஸ்ல அதுவும் ஃபில் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். மற்ற வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோஸ் இருக்காது. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், இந்த வீடியோஸ்ல உள்ள கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நீங்க வேற எந்த ஒரு வீடியோஸ்லயும் சரி, வேற எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் சரி நீங்க தேடுறீங்கனாலும் நான் 100% சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து கிடைக்காது. இந்த நீங்க கொடுக்குற 20 நிமிஷம் உங்க லைஃப் சேஞ்ச் மொமெண்டா இருக்கும். இதுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன். இந்த 20 நிமிஷம் உங்க லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் கிரியேட் பண்ணும். என்னை நம்பி ஒரு 20 நிமிஷம் தாங்க, அதுக்கான மொமெண்ட்டை நான் கிரியேட் பண்றேன். அது மட்டும் இல்லைங்க, என்னோட ஏஜ்ல நான் எத்தனை கிளாஸ் ஃபில் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாத்துருவோம். முதல்ல இந்த 4 கிளாஸஸ்னா என்னன்னு பார்ப்போம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பக்கெட் ஃபில்லிங் தான் வைப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபில்லிங்னு வச்சிருக்கேன். பக்கெட்னா ஃப்ரேம்குள்ள வராது, கிளாஸ்னா உள்ள வந்துருன்னு சொல்லிட்டு கிளாஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா டேர்ம் பிளான், ரெண்டாவது கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் பிளானு, மூணாவது கிளாஸ் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு, நாலாவது கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு. இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்தது வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு பையனோட எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். அந்த பையனுக்கு ஒரு 25 வயசு ஆகுது. அந்த பையனோட பேர் பார்த்தீங்கன்னா பிரதீஷ்னே வச்சுக்கிடுவோம். அவரால் பார்த்தீங்கன்னா மந்த்லி 10,000 எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இயர்லி 10% டாப் அப் பண்ண முடியும். டாப் அப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் ஒரு 1000 ரூபாய் கட்டுறாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஒரு 1100 ரூபாய், அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 210 ரூபாய். இந்த மாதிரி ஒரு 10% மட்டும் டாப் அப் பண்ணிட்டு போக முடியும்னா அந்த வந்து எஸ்ஐபி டாப் அப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறீங்கன்னா அந்த பணத்தை கொண்டு போய் பர்சன்ட்ட கடன் கொடுத்து அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தருவாங்க. இப்படிதான் ஒரு எஃப்டி ஆர்டிலாம் ஒரு சிஸ்டம் நடக்கு. அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட்டை ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லயோ ஒரு டெப்ட் பாண்ட்ஸ்லயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல வர ரிட்டர்ன்ஸை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிடுவாரு. அவர் பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு அவருக்குள்ள எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள சார்ஜஸ் மட்டும் எடுத்துக்கிடுவாரு. ரொம்ப மினிமமா தான் இருக்கும். இதுதான் எஸ்ஐபி. இது பார்த்தீங்கன்னா ஒரு தவறான மித்தாவே இருக்கு. ஏன்னா வந்து இது சேஃப்டி கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சேஃப்டியான இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இதுதான். ஏன்னா பாத்தீங்கன்னா செபி, ஆம்ஃபி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா சேஃப்டி வைஸ்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எனக்கே தெரியும். ஏன்னா வந்து எனக்குள்ள விஷயங்கள் கூட எனக்கு மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பணத்தை நம்ம உடனே வித்ட்ரா பண்ணிக்கலாமா. இப்போ நீங்க ஒரு லேண்ட் வந்து வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படின்னா அது வருஷ கணக்கா போகும். என்னோட ஃபேமிலி லேண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷமாட்டு அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க 2 நாள்ல உங்களோட மணியை நீங்க வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ரிட்டர்ன் வைஸ்லயும் பாத்துக்கிட்டோம்னா நீங்க எஃப்டி, ஆர்டி, கோல்டு, லேண்டு இந்த மாதிரி கொடுத்த ரிட்டர்ன்ஸை விட மியூச்சுவல் ஃபண்டு தான் அதிகபட்ச ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 14% வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு இருக்கு. சிஏஜிஆர் growth இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 14% கொடுத்துட்டு இருக்கு. ஹை ரிட்டர்ன்ஸும் நம்மளுக்கு மியூச்சுவல் ஃபண்டு தான் கொடுத்துட்டு இருக்கு. சரி, இப்போ கிளாஸ் ஃபில்லிங் வருவோம். பிரதீஷ் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் 2 மாசம் பண்ணிட்டு வராருன்னா 20,000 ரூபாய் அமௌண்ட் இருக்கும். இந்த 20,000 ரூபாய் அமௌண்ட்ல 12,000 ரூபாய் அமௌண்ட்டை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு கொண்டு போய் ஒரு 12,000 ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபாய், இவரோட ஏஜுக்கு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் வருது பிரீமியம். ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் கவரேஜ். எதுக்கு நம்ம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நம்ம இல்லை அப்படின்னா இந்த அமௌண்ட் 1 கோடி ரூபாய் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா
நம்ம ஃபேமிலிக்கு போகும். இப்ப பிரதீஷ்னு ஒரு பர்சன் இல்லைன்னா இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா அப்படி என்னோட ஃபேமிலிக்கு போயிடும். நான் எடுத்து முதல் நாள்ல இருந்தே கவர் ஆகும். நான் இன்னைக்கு எடுத்தேன்னா இன்னையில இருந்தே எனக்கு பிளான் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். என்னோட ஃபேமிலிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வேளை நான் இல்லை அப்படின்னா அந்த 1 கோடி ரூபாய் அமௌண்ட் போயிரும். அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க வந்து ஃபினான்ஷியலாட்டி லீட் பண்ணி கொண்டு போறதோ, நான் ஏதாவது கடன் வாங்கி வச்சிருந்தேனாலும் அந்த அடைக்கிறதுக்கோ அந்த பணம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 1 கோடி ரூபாய்க்கு 12,000 ரூபாய் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதனால பாத்தீங்கன்னா ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பிரீமியம் வரும். ரொம்ப கம்மியான ஏஜ் 20 வயசு 21 வயசுன்னா நீங்க வந்து ரொம்ப கம்மியா 6,000 ரூபாய்க்கே பிரீமியம் கிடைக்கும். அதனால எவ்வளவு சீக்கிரமா எடுத்து வைக்க முடியுமோ இது வந்து எடுத்து வைக்கிறது நல்லது. அதனால ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது பாத்தீங்கன்னா நம்ம 25% தான் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இன்னும் 75% இருக்கு. அதையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். சரி, இப்போ நம்ம ரிட்டையர்மெண்ட் கிளாஸ் எஸ்ஐபி அமௌண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம 8,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு. இந்த 8,000 ரூபாயில 7,000 ரூபாய் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறதுக்கு கொண்டு போறோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 25 வயசுக்கு பாத்தீங்கன்னா 7,000 ரூபாய் அமௌண்ட் வருது. 10 lakhs கவரேஜ் வரும். இது ஒரு பர்சனுக்கு தான். நீங்க ஓவராலா உங்க ஃபேமிலிக்கு நீங்க எடுக்கிறீங்கன்னா கூடுதல் அமௌண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏஜ் ஏற்ற மாதிரியும் நம்மளுக்கு வந்து பிரைஸ் அமௌண்ட்டும் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு சீக்கிரமா எடுத்து வைக்கிறதோ இதுவும் நம்மளுக்கு பிரைஸ் அட்வான்டேஜ் நம்மளுக்கு இது இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதிர்பாராத சூழ்நிலையில ஏதாவது ஒரு விபத்தோ ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாம வருதோ, ஒரு சின்னதா ஒரு டாக்டர் கன்சல்டிங் போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு போறோம்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா கவரேஜ் ஆகும். ஏன் நம்ம வந்து உங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா அதுக்கு கூட நீங்க உங்களுக்கு கவரேஜ் ஆகும். இந்த சின்ன அமௌண்ட்லயே உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவரேஜ் ஆகும். எனக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 மாசத்துல மூக்கு தண்டு வளைவு ப்ராப்ளம் இருக்கு எனக்கு. அதை ஆப்ரேஷன் பண்ண போறேன். கிட்டத்தட்ட எனக்கு 50,000 ரூபாயில இருந்தா 60,000 ரூபாய் வரைக்கும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் எனக்கு கவரேஜ் கொடுக்க போகுது. நம்மளுக்கு எல்லாமே A to Z வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஓவரால் ஆட்டு நம்மளுக்கு ரூம் ரெண்ட் கொண்டு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கவரேஜ் கொடுத்துரும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில கார்பரேட் கம்பெனில வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வந்திருக்கும். எப்படி நம்ம இந்த 2 கிளாஸ் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நிறைய கம்பெனில பாத்தீங்கன்னா ESI ஆக்ட் படி பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸும் சரி டேர்ம் இன்சூரன்ஸும் சரி ஒரு சின்ன அமௌண்ட் பாத்தீங்கன்னா கவரேஜ் கொடுப்பாங்க. நிறைய பேர் என்னன்னா அது இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாம் ஓகே, நம்மளுக்கு ஒரு சேஃப்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. ஆனா வந்து உண்மை கிடையாது. நான் எப்படின்னு சொல்ல வரேன்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்க வந்து உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கீங்க. ஒரு 2 மாசம் அட்மிட் ஆகியிருக்கீங்க. எத்தனை நாள் உங்க அந்த கம்பெனில வேலைக்கு வச்சிருப்பா? 2 மாசம் நீங்க லீவ் போட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எந்த கம்பெனிலையும் உங்களுக்கு சேலரி பே பண்ணிட்டோ ESI பே பண்ணிட்டோ யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வேலையை விட்டு நின்னுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இது கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து வேற வேலைக்கு ஸ்விட்ச் ஆகுறீங்கனாலும் இது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சின்ன அமௌண்ட் தான் உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். அதே மாதிரிதான் இதுவும் இதே மாதிரிதான். நீங்க வந்து இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஒரு 40 வயசுக்கு அப்புறம் வேலையை விடுறீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு இந்த கவரேஜும் உங்களுக்கு கட் ஆயிரும். நீங்க 40 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க டேர்ம் பிளான் எடுக்கீங்கன்னா நிறைய அமௌண்ட் வரும். நீங்க சின்ன வயசுல எடுக்கிறதுக்கும் ஏஜ் கூடின வயசு எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா கார்பரேட் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் கண் துடைப்பு தான். அதுல பாத்தீங்கன்னா பெனிஃபிட்டே கிடையாது. நீங்க இண்டிவிஜுவலா நீங்க வந்து எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. கார்பரேட் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுலயே நீங்க ஏமாந்துட்டு இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. இப்போ 1 வருஷம் கழிச்சு வந்து நம்ம இந்த ரிட்டையர்மெண்ட் கிளாஸ்ல நம்ம எஸ்ஐபி அமௌண்ட் சேர்த்திருக்கிறதுல 1,28,765 ரூபாய் அமௌண்ட் இருக்கும். இந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம வந்து அடுத்த 1 வருஷத்துல நம்ம இந்த பிரீமியம் கட்டணும்ல, அதுல 12,000 ரூபாய் 7,000 ரூபாய் மொத்தம் 19,000 ரூபாய் நம்ம இதுல வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 50% வரைக்கும் இந்த 2 கிளாஸ்ல ஃபில் ஆயிருக்கு. இங்க பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 1,07,765 ரூபாய் பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கு இந்த ரிட்டையர்மெண்ட் கிளாஸ்ல. மறுபடியும் நம்ம 1 வருஷம் கழிச்சு இந்த ரிட்டையர்மெண்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னா 2,90,000 ரூபாய் அமௌண்ட் இருக்கும். இப்ப இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 2,90,000 ரூபாய் அமௌண்ட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 1,80,000 ரூபாய் அமௌண்ட்டை எடுத்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும்.
அதுல பாத்தீங்கன்னா SWP மூலியமா நம்ம வந்து மந்த்லி அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி எடுக்கணும். SWP என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இதுல வர இப்போ நீங்க ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அதுல வர ரிட்டர்ன்ஸை நம்ம வித்ட்ரா பண்ணி வந்து அந்த SWP மூலமா நம்ம வந்து இயர்லியோ மந்த்லியோ நம்ம வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 1,80,000 ரூபாய் மட்டும் இந்த ஒன் டைம் மட்டும் நம்ம இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் போறதுக்காண்டி நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இது வருஷத்துக்கு ஒரு தடவை 12,000 ரூபாய் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போற மாதிரி வந்து நம்ம இதுல செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்க நம்ம வந்து 1,80,000 ரூபாய் நம்ம வந்து இங்க வந்து ஒன் டைம் மட்டும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில் ஆயிட்டு நம்ம இனிமே வந்து நம்ம இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நம்ம இயர்லி வந்து நம்ம கட்டிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன் டைம் நம்ம பண்ணிட்டனாலே நம்மளுக்கு இயர்லி நம்மளுக்கு அமௌண்ட் போயிடும். இனி வந்து நம்ம இந்த கிளாஸை நம்ம பார்க்கணும்னு தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த கிளாஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு இதுல பாத்தீங்கன்னா நம்ம 1,05,000 ரூபாய் மட்டும் எடுத்து அதே மாதிரி ஒன் டைம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இயர்லி ஒரு 7,000 ரூபாய் வந்து அமௌண்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம போற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இயருக்கு ஏத்த மாதிரி வயசுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு வந்து பிரீமியம் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். அது மட்டும் நம்ம வந்து அப்பப்போ லைட்டா கஸ்டமைஸ் மட்டும் நம்ம சின்னதா பண்ணிக்கிட்டா போதும். இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 100% இந்த ரெண்டு கிளாஸும் நம்மளுக்கு ஃபில் ஆயிட்டு நம்ம வந்து இனி இந்த கிளாஸ் பார்க்கணும் தேவையில்ல. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப தண்ணி இல்லை. ஓகே, கேமராவை கட் பண்ணிட்டு இப்போ கிளாஸ் ஃபில் பண்ணி வச்சிட்டேன். நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தட்ல தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, இல்லை நம்மளே இயர்லி ஆட்டோமேட்டிக்காக நம்மளே மேனுவலாகவே பே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெத்தட் தான் உங்களுக்கு வந்து ஒரு லாபகரமான மெத்தடாக இருக்கும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன்னு பாருங்களேன். நீங்க வந்து 1,80,000 ரூபாய் வந்து ஒன் டைம் மட்டும் இங்க டேர்ம் பிளானுக்கு போறதுக்கு நீங்க கட்டிருப்பீங்க. ஓவரால் பிரீமியம் பாத்தீங்கன்னா நீங்க கையில இருந்து கட்டுறதா இருந்தா 3,66,000 ரூபாய் அமௌண்ட் நீங்க கையில இருந்து கட்டிருப்பீங்க. ஆனா நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மூலியமா இதுல வர ரிட்டர்ன்ஸ் அந்த 1,80,000 ரூபாயே இதுல வர ரிட்டர்ன்ஸ் அப்படி உங்களுக்கு இந்த 6,00,000 சில்லற ரூபாய்க்கு உங்களுக்கு பிரீமியமே அதுவே கட்டிக்கிறோம். அப்ப நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் மிச்சம் ஆகுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட 80வது வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 1,80,000 ரூபாய் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்கல்ல, அதோட ஃபைனல் வேல்யூ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 94 லட்சம் ரூபாய் கிட்ட நம்மளுக்கு ஃபைனல் வேல்யூ வந்திருக்கும். இது பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நான் 10% தான் நான் வச்சு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா 12 to 15% வரைக்கும் லாங் டேர்முக்குலாம் தாராளமா கொடுக்கு. ஆனா வந்து நான் 10% வச்சுதான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னா நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போய் எஸ்ஐபி டாப் அப் கேல்குலேட்டர்ல போட்டு நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு லம்சம் கேல்குலேட்டருக்குள்ளே போய் பாருங்க. 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷத்துக்கு கொண்டு போங்க, 30 வருஷத்துக்கு கொண்டு போங்க. அந்த அமௌண்ட் மேஜிக் ஆஃப் அமௌண்ட் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வெறும் நீங்க கம்மியான ரிட்டர்ன்ஸ்லயே வச்சு பாருங்க. ரொம்பலாம் ரிட்டர்ன்ஸ் வச்சு பார்க்க வேண்டாம். கம்மியான ரிட்டர்ன்ஸ் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு பெரிய அளவுக்கு அமௌண்ட் சேஞ்சஸ் கிடைக்கும். இல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனல் 80வது வயசுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 94 லட்சம் ரூபாய் கிட்ட அமௌண்ட் வேல்யூ இருந்திருக்கும். நம்மளுக்கு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் கவரேஜ் அமௌண்ட் இருந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு அட்வான்டேஜ். நீங்க வெறும் கையில இருந்து மட்டும் அமௌண்ட் கட்டிட்டு வரீங்கன்னா இந்த அளவுக்கு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்காது. அதே மாதிரிதான் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 3,71,000 ரூபாய் அமௌண்ட் பாத்தீங்கன்னா நீங்க மேனுவலா கட்டுறதா இருந்தா கையில இருந்து போயிருக்கும். ஆனா நீங்க ஒன் டைம் 1,05,000 ரூபாய் கட்டிருக்கீங்கன்னா அதுல வர அமௌண்ட்லயே உங்களுக்கு SWP மூலமா இதுக்கு பிரீமியம் வந்து அழகா போயிட்டே இருந்திருக்கும். உங்களுக்கு 80வது வயசுக்கு அப்புறம் ஃபைனல் வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு 55 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைனல் வேல்யூ இருந்திருக்கும். அந்த 80வது வயசு வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் கவரேஜ் கிடைச்சிருக்கும்னா கிட்டத்தட்ட 5,30,00,000 ரூபாய் வரைக்கும் இன்றைக்கு உங்களுக்கு கவரேஜ் கிடைச்சிருக்கும். நீங்க ஓரளவு நீங்க நல்ல கவரேஜ் அமௌண்ட் நீங்க இதுல பெனிஃபிட் கண்டிப்பா அடைஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி மெத்தட் பண்றோம்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு பார்க்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க மேனுவலா கட்டும் போது ஃபினான்சியல் சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. 1 இயர் வந்து ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் எடுக்கணுமா, 12,000 ரூபாய் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கெட்டாம போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கெட்டாம போடுறோம்னா பெனிஃபிட்டே கிடையாது. நீங்க அதுக்கப்புறம் நான்
கன்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னா பெனிஃபிட்டாக இருக்காது. ஒவ்வொரு வருஷமும் கெட்டுறோம்னா இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்கும், நம்மளுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. சரி, இப்போ நம்ம இந்த 2 கிளாஸையும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம இந்த 2 கிளாஸையும் நம்ம பார்க்கணும்னு தேவை கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வேலைகள் பார்த்தீங்கன்னா அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இதை பற்றி யோசிக்கணும்னு இனி அவசியம் கிடையாது. இனி பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த பிரதீஷோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 27 வயசு இருந்திருக்கும். இங்கே ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்த்த அமௌண்ட்ல பார்த்தீங்கன்னா வெறும் 5000 ரூபாய் தான் பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும். இந்த அவர் அடுத்த 60 வருஷத்துக்கு கன்சிஸ்டன்சியாட்டு ஒரு அமௌண்ட் அந்த 10,000 எஸ்ஐபி அமௌண்ட் 10% ஸ்டெப் அப் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராருன்னா 60 வயசுக்கு அப்புறம் 2,66,00,000 ரூபாய் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேல்யூ மட்டுமே இருக்கும். ரிட்டர்ன்ஸோட சேர்த்து டோட்டல் வேல்யூ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் அமௌண்ட் வேல்யூவேஷன் வந்திருக்கும். இந்த அமௌண்ட்டை அவரோட 60வது வயசுக்கு அப்புறம் மந்த்லி பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர் வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். அந்த நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அமௌண்ட் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நீங்க நிறைய பேர் பாருங்க, ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரையாவது டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. அவங்களோட யாரையாவது ரிலேட்டிவோ இல்லை அவங்க பசங்களை நம்பியோ யாருக்காவது காசு ஃபினான்ஷியலாட்டு தான் மெயினாட்டு. ஃபினான்ஷியலாட்டு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அவங்க ஸ்டெடியாக இருந்துக்குவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாது. நீங்கள் எந்த காரணத்துக்காண்டியும் யாருக்கிட்டையும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு 10 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையேந்தி நிற்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாரமாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு யூஸ்ஃபுல் பர்சனாக தான் இருக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை நம்பி இருக்கிறது தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் ஹெல்ப் ஆகும். ரொம்ப வேல்யூபிள் அமௌண்ட்டாக இருக்கும். பணம் ஒன்றும் கெட்டது கிடையாதுங்க. பணம் ரொம்ப நல்லது தான். அதை நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம், எப்படி நம்ம அதை செலவழிக்கிறோம்னு பொறுத்து தான் அது நல்லதா கெட்டதான்னு நம்மளுக்கு முடிவாகுது. பணத்தை பற்றி இங்கே தவறான புரிதல் இருக்கு. பணம் ரொம்ப நல்லது, அற்புதமானது. அதனால இங்கே தாராளமாக எவ்வளோ அமௌண்ட்னாலும் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுக்கு ஓகே, நம்ம கிளாஸ் நம்ம 60வது வயசுல நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது 100 வயசு வரைக்கும்னாலும் மந்த்லி நம்ம 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். நீங்கள் ஒரு 80வது வயசுக்கு அப்புறம் கூடுதல் ஒரு 12 லட்சம் ரூபாய்னாலும் எப்போனாலும் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டினாலும் நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி கிளாஸை பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுக்கிறாமே விட்டோம். இந்த எமர்ஜென்சி கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஏதாவது சர்ப்ளஸாக ஒரு அமௌண்ட் இருக்கும், ஏதாவது ஒரு போனஸோ திடீர்னு ஏதாவது ஒரு லேண்ட் செல் பண்ணியிருப்போம், இப்படி ஏதாவது ஒரு சர்ப்ளஸாக ஒரு அமௌண்ட் வரும். இல்லைன்னா நீங்கள் இது கூட நீங்கள் ஒரு அமௌண்ட் சேர்க்கும் போதோ ஏதாவது எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் வரும்போதோ இதில் இருக்கிற அமௌண்ட்டை அப்படி எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். எமர்ஜென்சி ஃபண்டில் எவ்வளோ அமௌண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 6 மந்த்துக்குள்ள எக்ஸ்பென்ஸ், நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு தேவையான உள்ள எக்ஸ்பென்ஸ் மணியை இந்த எமர்ஜென்சி கிளாஸில் நீங்கள் ஃபில் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு 6 லட்ச ரூபாய் தேவைப்படுதுன்னா இந்த 6 லட்ச ரூபாய் கேஷை பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம். இது இயர் பொறுத்து அந்த 6 லட்ச ரூபாய் பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபாய் மாறலாம், 8 லட்ச ரூபாய்ட்டு மாறலாம். இதை நீங்கள் பில் பண்ணிட்டு வரலாம். எதுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு தேவைன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஏதாவது கார் ரிப்பேர் ஆகுது, பெரிய செலவாயிக்கு அப்படின்னா இதுலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா பசங்களோட எஜுகேஷனுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவாகுது அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலை இல்லாமல் இருக்கோம், இப்போ நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா திடீர்னு வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு லே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் 6 மாதத்துக்கு தேவையான ஃபினான்ஷியலாகிட்டு நம்ம ஃபேமிலி சஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்கும், நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து அமௌண்ட்டை கை வைக்காம இருக்கிறதுக்கும் நம்ம இந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த அமௌண்ட்டு 6 மாதத்துக்கு இருக்கனால அந்த 6 மாதத்துக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணிடுவீங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு வேலையோ நீங்கள் வேற ஒரு வழியோ நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால இந்த எமர்ஜென்சி கிளாஸும் உங்களுக்கு ஃபில் பண்ணுறது முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டேர்ம் கிளாஸ் எப்படி அழகாக ஃபில் பண்ணலான்னு பார்த்தோம், ஹெல்த் எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்த்தோம், ஒரு ரிட்டையர்மெண்ட் எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்த்தோம். 4 கிளாஸ் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா
ஒரு 80வது வயசுக்கு அப்புறம் ஓவராலா நம்மளோட நெட்வொர்க் நம்ம ஒவ்வொரு இதுல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறதுல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு டோட்டல் வேல்யூ இருக்குன்னு பார்ப்போம். இதை வந்து நம்ம ஒரு 3 பிரிவா பிரிச்சிருவோம். ஒன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேல்யூ அமௌண்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கவரேஜ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஓவராலாட்டு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துருவோம். இப்ப எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல பாத்தீங்கன்னா 3,25,22,000 ரூபாய் அமௌண்ட் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேல்யூவா இருக்கு. இப்போ கவரேஜுக்குன்னு பார்த்தோம்னா டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் கவரேஜ் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு வந்து ஒரு 5,30,00,000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு அமௌண்ட் கவரேஜ் கிடைச்சிருக்கும். இப்போ ரிட்டர்ன்ஸோட சேர்த்து டோட்டல் வேல்யூ பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு டேர்முக்கு வந்து ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம், ஹெல்த்துக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட்ல ஒரு அமௌண்ட் வச்சிருந்தோம், ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்லயும் ஒவ்வொரு அமௌண்ட் வச்சிருந்தோம். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்ல பார்த்தோம்னா 6,36,000 ரூபாய் கிட்ட கவரேஜ் அமௌண்ட் வந்து நம்ம பிரீமியம் அமௌண்ட் பே பண்ணியிருப்போம். அது போக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 94 லட்சம் ரூபாய் அமௌண்ட் வேல்யூவேஷன் இன்னும் இருக்கும், அதாவது 80வது வயசுல. அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு பார்த்தோம்னா 1,05,000 ரூபாய் வந்து நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் ரூபாய் கிட்ட நம்ம வந்து பிரீமியம் கட்டியிருப்போம். அது போக ஒரு 55 லட்சம் ரூபாய் கிட்ட பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும். நம்ம வந்து அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம எப்போனாலும் நம்ம 80 வயசுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அந்த 55 லட்சம் ரூபாய் அமௌண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எமர்ஜென்சி ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா 1,80,000 ரூபாய் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து இதுல இருந்தது. இது பாத்தீங்கன்னா 80வது வயசுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2,11,00,000 ரூபாய் கிட்ட அமௌண்ட் வேல்யூவேஷன் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு 60வது வயசுல இருந்து 80வது வயசு வரைக்கும் நம்ம வந்து மந்த்லி வந்து 10 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்ணி இருக்கிறது பார்த்தோம்ல. அதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 24 கோடி ரூபாய் வரைக்கும் வித்ட்ரா பண்ணி மட்டுமே அமௌண்ட் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 25 கோடி ரூபாய் கிட்ட பேலன்ஸ் வேல்யூ அமௌண்ட் இருக்கும். ஓவரால் நம்மகிட்ட நெட்வொர்க் இப்ப கையில எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28,66,00,000 ரூபாய் கிட்ட நம்ம அமௌண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஃபைனல் வேல்யூவா இருக்கும். இதை பாத்தீங்கன்னா 80வது வயசு வரைக்கும் தான் கன்டினியூ பண்ண முடியுமானா அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம 90 வயசுனாலும் கொண்டு போகலாம், 100 வயசுனாலும் கொண்டு போகலாம், 110 வயசு வரைக்கும்னாலும் நம்ம கொண்டு போகலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம 4 கிளாஸ் ஃபில்லிங் பார்த்தோம். கிட்டத்தட்ட 60 வயசு ஜேர்னியை பாத்தீங்கன்னா 20 நிமிஷத்துல பார்த்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஈஸியா அமைஞ்சிருமானா அமையாது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஏன்னா வந்து நிறைய ஃபினான்ஷியலாட்டு அந்த நேரத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வரும், எஸ்ஐபி அமௌண்ட் கட்ட முடியாத சூழ்நிலை வரும், வேற ஏதாவது வீடு கட்டுற சூழ்நிலை வரும். இந்த மாதிரி வந்து உடல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நம்ம வந்து இதுல வரணும். எதுவுமே ஈஸி கிடையாது, இதுவும் அவ்வளவு ஈஸியா இருக்காது. ஆனா வந்து நீங்க மனசு வச்சா வந்து இதை பாத்தீங்கன்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நீங்க கொண்டு வரலாம். பெரிய அளவுக்கு கொண்டு வர்றதுனாலும் உங்களால முடிஞ்சது கொண்டு வரலாம். நீங்க இப்ப இருக்கிற இன்கம்மை விட ஃபியூச்சர்ல அதிகமா இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இந்த அமௌண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன அமௌண்ட் தான். நீங்க நினைச்சீங்கன்னா இதை விட 3 மடங்கு 4 மடங்கு பாத்தீங்கன்னா ஈஸியா சேர்க்கலாம். இப்ப நம்ம வீடியோ ஸ்டார்டிங்ல பேசின மேட்டருக்கு வருவோம். இதுல வந்து நான் எத்தனை கிளாஸ் ஃபில் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இதுல 3 கிளாஸ் ஃபில் பண்ணிருக்கேன். டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபில் பண்ணிருக்கேன், அதாவது 1 கோடி ரூபாய்க்கு நான் கவரேஜ் எடுத்திருக்கேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அது ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டும் நான் பில் பண்ணி வச்சுட்டேன். ஆனா ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு தான் நான் இன்னும் பில் பண்ணல. இது பில் பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னா எனக்கு இன்னும் ஏஜ் இருக்கு. இப்ப எனக்கு ரொம்ப கம்மியான வயசு தான் இருக்கு. இன்னும் ஏஜ் இருக்கனால இப்போதைக்கு இதை நான் ஃபோக்கஸ் பண்ணல. எனக்கு இது பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் லைட்டராகவே நான் ஃபோக்கஸ் பண்ணலான் இருக்கேன். இப்போதைக்கு என்னோட பிசினஸை வந்து டெவலப்மெண்ட் பண்றதுக்கு நான் பிசினஸ்க்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கனால இப்போதைக்கு இதை ஃபோக்கஸ் பண்ணல. இந்த 3 கிளாஸையும் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இப்போ பண்ணி முடிச்சிட்டேன். இப்ப இது பாத்தீங்கன்னா இது வந்து பெரிய கோலாட்டும் வச்சிருக்கேன், பெரிய அமௌண்டாவும் வச்சிருக்கேன். அதனால இது கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கும். என்கிட்ட பாத்தீங்கன்னா இதை பத்தி நான் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கேல்குலேஷன் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் வச்சுதான் நான் பண்ணியிருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட்லாம் நீங்க லாங் டேர்முக்கு போறீங்கன்னா 12 to 15% தாராளமா கிடைக்கும். ஆனா நான் நிறைய இதுல பாத்தீங்கன்னா 10%, 12% வச்சுதான் நான் கேல்குலேட்டே பண்ணியிருக்கேன்.
நீங்க வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போய் லம்சம் கேல்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு 1 lakh மட்டும் அமௌண்ட் போட்டுட்டு ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் வைங்க. ரிட்டர்ன்ஸ் வச்சுட்டு ஒரு 10 வருஷம் டைம் பீரியட் ஃபர்ஸ்ட் வைங்க. எவ்வளவு வேல்யூவேஷன் அமௌண்ட் வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் 20 வருஷமா மாத்துங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு பாருங்க. ஒரு 30 வருஷம் மாத்துங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு பாருங்க. 40 வருஷம் அமௌண்ட் பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு பாருங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா ஆச்சரியமா இருக்கும். இதுக்கு பேர் தான் நம்மளுக்கு ஒரு காம்பவுண்டிங் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு பிரதிஷோட ஏஜ் வந்து 25ல ஆரம்பிச்சனாலதான் இந்த அளவுக்கு ஒரு கார்பஸ் அமௌண்ட் கொண்டு வந்து வர முடிஞ்சுது. அப்படி இருக்கும்போது எனக்கு 40 ஆகுது, அப்ப எனக்கு இது செட் ஆகாதுன்னா அப்படிலாம் கிடையாது. எந்த ஏஜோ எல்லாமே கரெக்டான ஏஜ் தான். அடுத்த 40 வயசுனா உங்களுக்கு 80 வயசு வரைக்கும் டைம் இருக்கு. அதனால வந்து எல்லா ஏஜுமே கரெக்டான ஏஜ் தான். இந்த எவ்வளவு இயர் கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இது பாத்தீங்கன்னா நீங்களே குழப்பமாட்டு நீங்களே இது பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப கம்மியா இவ்வளவு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்கன்னு தான் நான் வந்து ரொம்ப கம்மியாட்ட அமௌண்ட் வந்து வச்சிருந்தேன். நீங்க எதுக்கும் நீங்களும் ஒரு பேக் டெஸ்ட்னாலும் பண்ணிக்கலாம். இன்னொரு கேள்வி பாத்தீங்கன்னா, நான் வந்து எவ்வளவு அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்றது, 10,000 ரூபாயில தான் ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்ல வந்து என்னால முடிஞ்ச அமௌண்ட்லயே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடன் இல்லை அப்படின்னா ஒரு 30% அமௌண்ட் ஆகுது நீங்க இந்த மாதிரி சேவிங்ஸ்க்கு ஒதுக்கணும். நான் இந்த மாதிரி மெத்தட் சொன்னேன் தெரியுமா, இந்த மெத்தட் படி ஒதுக்கணும். இல்ல உங்களுக்கு கடன் இருக்கு, ஏதாவது இஎம்ஐ போயிட்டு இருக்கு அப்படின்னா மினிமம் 20% ஆகுது நம்ம ஒதுக்கியே தீரணும். ஒரு 20% நீங்க எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு இன்கம் வருதோ அதுல ஒரு 20% ஒதுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைசபிள் அமௌண்ட் வரும். உங்களுக்கு ஒரு டீசென்டான ஒரு கார்பஸும் கிடைக்கும். இன்னொரு குழப்பம் பாத்தீங்கன்னா, எப்படி ஸ்டார்ட் பண்றது. ஒண்ணு பாத்தீங்கன்னா என்கிட்ட நீங்க சப்போர்ட் எடுக்கலாம், என்கிட்ட சர்வீஸ் எடுத்து பண்ணலாம். இல்லைன்னா நீங்க வந்து நீங்களாவே வந்து ஆன்லைன்ல ஏதாவது பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க சர்வீஸ் நீங்களே எடுத்துக்கலாம். நீங்களே மேனுவலா பண்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல்லே தெரிஞ்ச ஆட்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட எடுக்கலாம். இப்ப நீங்க என்கிட்ட எடுக்கிறீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வேல்யூபிள் சர்வீஸ் இருக்கும். நான் வந்து ஒரு விஷயத்துல வந்து பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப விஷயம் நம்புவேன். என்னன்னா 2 win ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒருத்தர் மட்டும் பிசினஸ்ல வந்து வெற்றி பெறது பாத்தீங்கன்னா வெற்றி கிடையாது. 2 பேரும் சேர்ந்து வெற்றி பெறது தான் பிசினஸோட வெற்றி. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் இங்க வின் பண்ண மாட்டேன், நீங்களும் சேர்ந்து வின் பண்ணுவீங்க. நம்ம வந்து 2 பேருமாயிட்டு தான் மேல போவோம். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து என்கிட்ட சர்வீஸ் எடுக்கீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு சர்வீஸ் நான் கண்டிப்பா என் சைட்ல இருந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். இல்ல அப்படின்னா, இல்ல என்கிட்ட எடுக்க விருப்பம் இல்லை, நான் மேனுவலா தான் நான் எடுப்பேன் அப்படின்னா தாராளமா நானும் அதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸே நான் பண்றதுக்கு தயாரு. நீங்க வந்து நான் மேனுவலா தான் எடுப்பேன், உன் மேல ட்ரஸ்ட் இல்லடா, இது இல்லை அப்படின்னீங்கன்னா நான் ஆத்தரைஸ்டு பர்சன் தான், இருந்தாலும் என் மேல ஒரு ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கைட் பண்றேன். உங்களுக்கு என்ன பிளான் எடுக்கணும், எப்படி கொண்டு போகணும், எந்த ஏஜ்ல நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்ரீயாയിട്ട് நான் கைடும் கொடுக்கேன். ஏன்னா வந்து இந்த 4 பக்கெட் ஃபில் பண்றது, இந்த 4 கிளாஸ் ஃபில் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். நான் இது வரைக்கும் ஏகப்பட்ட புக்கு படிச்சிருக்கேன். அந்த புக்ல பாத்தீங்கன்னா அங்க சுத்தி இங்க சுத்தி இந்த 4 கிளாஸஸ் ஃபில் பண்றது இம்பார்ட்டன்ட் பத்தி ரொம்ப சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த 4 கிளாஸ் இருந்ததுன்னா உங்க லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா இருக்கும். அந்த லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் பாத்தீங்கன்னா என்னால ஆச்சுன்னா அதை விட பெரிய பாக்கியம் வந்து வேற எதுவுமே கிடையாது. அதனால நான் என் சைட்ல இருந்து ஃபுல் ஹெல்ப் பண்றதுக்கு நான் தயாரு. நீங்க வந்து எங்கனாலும் சர்வீஸ் எடுங்க, இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச லோக்கல் மெம்பர்ஸ்னாலும் சர்வீஸ் எடுங்க. நிறைய பேர் உங்களுக்கு ராங்கா கைட் பண்ணிட்டு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் உங்களுக்கு ஃப்ரீயானாலும் கைட் பண்றேன், இல்லைனாலும் என்கிட்டனாலும் சர்வீஸ் எடுங்க. என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னாலும் கொடுத்துக்கிட்டேன். என்னோட டீமும் சரி நானும் சரி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாட்டு இருப்போம். நீங்க ஈஸியாக ஆக்சசபிள் என்னை ஆக்சசபிள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி யாராவது ரொம்ப ஃபினான்ஷியலாட்டு புலம்பிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.